ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினம் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ச்சியாக பல விருந்தினர்களை, அரசியல் ஆளுமைகளை சந்திப்போம். இன்றைக்கி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய ஒரு தாயை மீட் பண்ண போகிறோம். அவங்க யார், அவங்களோட பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க? என்னோட பேர் கலைவாணி, அனுப்பம்பட்டில் இருந்து வரேன் சார். ஓகே, இப்போது நம்ம இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோழர் ராஜ்கமல் தான் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அண்மையில் அப்படின்னு. உங்களுடைய குழந்தை பேர் என்ன? கிரியா. கிரியா 5வது வகுப்பு படிக்கக்கூடிய பெண் குழந்தை கிரியா அப்படிங்கிறவங்கள வந்து அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர் தாக்கியதில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதன் காரணமாகவும் மற்றும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நீங்கள் சொல்ல வந்த கருத்தாக இருந்தது. அவரோட பின்னணி என்ன சொல்லுங்க, அதை கொஞ்சம். அவர் வந்து ஒரு ஆதித்தமிழர் கட்சியில் இருக்காரு சார். ஆனால் அது எந்த போஸ்டிங்கில் இருக்காரு எனக்கு தெரியல. இன்னொன்று வந்து என்னன்னா, தனியார் பள்ளிகளுக்கு எல்லா செக்ரட்டரியா இருக்காரு, ஹெட்டா இருக்காரு தனியார் பள்ளிகளுக்கு. இன்னொன்று என்னன்னா, ஜியான் நர்சரி பிரைமரி ஸ்கூல் நடத்திட்டு வர்றாரு. அவர் தான் வந்து கரஸ்பாண்டன்ட், 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சரும் அவர் தான் என்னோட பொண்ணை அடிச்சார், அருள்தாஸ். என்ன, எதுக்காக நடந்தது தாக்குதல், என்ன பண்ணாங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். பாப்பா கிட்ட வந்து மேக்ஸ் தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அவள் என்ன சொல்லியிருக்கான்னா தெரியும்னு இருக்கா. தரோவா இருக்கியான்னு கேட்டிருக்காரு. தரோவா இருக்கா சார். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தால் கூட உனக்கு 20 அடி, தப்பாக சொன்னாலுமே 20 அடி, ஒன்று தெரியலன்னு உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் 1 அடியோடு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோசனை பண்ணிக்கோன்னு அப்படின்னு. இவன் என்ன பண்ணியிருக்கா, சரி 1 அடியோட விட்டுருவேன்றாரு, தெரியலன்னு சொல்லிட்டா. சப்போஸ் நம்ம சொல்லி எதனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கிலோகிராமுக்கு கிராமுன்னு அப்படின்னு மாற்றி சொல்லிட்டாலுமே அதுக்கு அடிப்பாரு 20 அடின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருக்கா, தெரியாது சார். அப்போ வந்து தெரியும்னு எதுக்கு போய் சொன்னேன்னு சொல்லிட்டு முடியை பிடிச்சி இழுத்து முதுகுலேயே அடிச்சிருக்காரு. முடியை பிடிச்சி இழுத்து அடிச்சு. ஆல்ரெடி வந்து அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் சார், அடிக்காதீங்க, ஹோம்ஒர்க் எழுதலன்ட்டு ஃபோன் பண்ணாரு. இந்த மாதிரி எழுதலாமா, என்ன பண்ணுறது, வீட்டுக்கு கூப்பிட்டு போய் எழுதிட்டுன்னு வரீங்களான்னு கேட்டார். இல்லை சார், இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் கொடுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு, சரி நான் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன், அடிக்கலாம் அடிக்காதீங்க சார், நான் ஃபோன்லேயே சொல்லிட்டேன் அவர்கிட்ட, அடிக்கலாம் அடிக்காதீங்க, நீங்கள் எக்ஸ்கியூஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடுங்க, ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் எழுதலை அப்படின்னு சொன்னேன் நான். சரி ஹோம்ஒர்க் எழுதலை அதுக்கு விட்டுட்டேன். இந்த மாதிரி வந்து தப்பாக சொல்லி இது தெரியலன்னு, எதுவுமே தெரியலன்னு நிற்கிதுமா அந்த பொண்ணு, மேக்ஸே தெரியலன்னு கேட்டால் தரோவாயிட்டேன். இல்லை சார் எல்லாமே தரவாயிட்ட, டியூஷன்லேயே வந்துட்டு எழுதி காமிச்சிருக்கான், அந்த டெஸ்ட்டும் எழுதியிருக்கான், படிக்கிற பாப்பா தான், நல்லா படிக்கிற பொண்ணு தான், கராத்தேலாம் இருக்கா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வருவா. இன்னொன்று என்னன்னா, ஸ்கூலில் வேர்ட் மாஸ்டர் காம்படிஷன் இது வரையுமே 4 வருஷத்துலேயுமே கப்பு வாங்கியிருக்கா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான், சாம்பியன் ஆஃப் சாம்பியன். அப்படி இருக்கிற பொண்ணை 5th ஸ்டாண்டர்ட் போனதுலேருந்து அவரை பார்த்தாலுமே பயப்படுறா, அவர் கிளாஸுக்கு வந்தாலுமே அலறா. என்ன சொல்கிறான்னா, எனக்கு சாரே வேணாம், மிஸ்ஸு வந்தாக்கா எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு எப்பவுமே ஸ்கூல் விஷயத்தை எல்லாமே ஷேர் பண்ணுவா. வீட்டுக்கு வந்துட்டு எப்பவுமே அடிப்பார் சார், எது தப்பு பண்ணாலுமே அவளை அடிப்பார். இல்லை, இது எப்போ உங்களுக்கு தெரிய வந்துச்சு? நீங்கள் துவக்கத்திலே போய் கண்டிக்கல, என்ன சார் என் பிள்ளை அடிக்காதீங்க சார், தொடர்ச்சியாக பயப்படுது சார்னு சொல்லவே இல்லையா? சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டியே சொல்லியிருக்கேன். இனிமேல் அடிக்கலாமா, கிரியா என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன், ஸ்கூலுக்கு வந்துட்டா என் குழந்தைங்க தான், நான் அடிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இது 4வது வாட்டி இந்த மாதிரி வந்து ரொம்ப வன்மையாக அடித்தது. இதுக்கு முன்னாடி கொம்பில் அடிச்சிருக்காரு, அந்த ஸ்டிக் மார்க் அப்படி எல்லாம் இவ்வளோ தடி கொம்பு தான் அவர் யூஸ் பண்ணுறது எல்லாமே. இன்னமும் அடிக்கிறாங்க சார். இன்னொன்று என்னன்னா, அவங்க கிளாஸ்ல கேமரா இல்லை ஃபர்ஸ்ட், இவ்வளோன்னு கிடையாது, நிறைய பசங்களை அடிச்சிருக்காரு. ஆனால் எல்லாருமே பயப்படுறாங்க வெளியில வந்து சொல்றதுக்கு. ஏன்னா வந்து இன்னொரு பொண்ணும் அதில் தான் படிக்கிறா, இன்னொரு பையனும் அதில் தான் படிக்கிறான், 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எங்க பிள்ளைங்களுக்கு தான் பாதிப்பு வரும். இப்போ இந்த ஒரு பொண்ணுக்கோசம் நாங்கள் சப்போர்ட் பண்ணி வந்தோம்னா என் பசங்களுக்கு பாதிக்கும், சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு குழந்தையும் படிக்குது, எங்க 2 பசங்க, உங்களுக்குன்னா ஒரு பொண்ணு படிக்குது, இந்த வருஷம் இல்லைன்னா கூட்டிட்டு போயிடுவீங்க, என் பசங்க 2 பசங்களுமே படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனா நிறைய பேரையும் அடிச்சிருக்காரு. ஆனா ரொம்பவே வன்மையா தாக்குனது என் பொண்ணை தான். ஏன்னா நான் என் பொண்ணுக்கு நான் இப்ப வந்து எதுக்குன்னா என் பொண்ணுக்கோசம் நான் வரல, இன்னைக்கு என் பொண்ணுக்கு நடந்தது மற்ற குழந்தைக்கு நடக்கக்கூடாதுன்ட்டு தான் இந்த பேட்டி கொடுக்கவே நான் வந்திருக்கேன். அதுதான் அடிப்படை நோக்கமா இருக்கு. ஆமா. ஆனா மத்தவங்களையும் தாக்குறாருன்னு நீங்க எப்படிமா சொல்றீங்க? அதுக்கான ஆதாரம் இருக்கா உங்கள்கிட்ட? நீங்க பாத்துருக்கீங்களா? உங்கள்கிட்ட யாராவது ஷேர் பண்ணிருக்காங்க? எங்க வீட்டாண்டே ஒரு பொண்ணு படிக்கிறா, கிறிஸ்டின் பொண்ணு, அந்த பொண்ணுமே ஷேர் பண்ணியிருக்கா. இவ கூட பெஸ்ட் ஃப்ரெண்டு
பிரகதின்னு அந்த பொண்ணுமே ஷேர் பண்ணியிருக்கா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து சார் நல்லவருன்ற மாதிரி. ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து ஸ்டேஷனு அது இதுன்னு சைல்டு வெல்ஃபேர்லேருந்து வந்ததுலேருந்து அவர் வந்து பசங்க கிட்ட கொஞ்சம் என்னன்னா வந்துட்டு சாரோட ஒய்ஃபே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து போலீஸ் வருவாங்க, சைல்டு வெல்ஃபேர்லேருந்து ஆளுங்கெல்லாம் வருவாங்க, சார் எப்படின்னு கேட்டால் நல்லவர், அந்த பொண்ணு தான் ஏதோ தப்பு பண்ணுச்சு அதனால அடிச்சன்ற மாதிரி சொல்லு, சார் எங்களை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப நல்லவருன்ற மாதிரி சொல்லுங்கன்ட்டு பசங்க கிட்ட பேசி இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இப்ப பசங்க எங்களுக்கு சப்போர்ட்டா பேசுற பசங்க கூட இப்ப என்னன்னா இல்ல ஆண்டி சார் நல்லவருன்னு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மாத்திருக்காங்க. இன்னொன்னு என்ன, நான் வந்து ஒரு ப்ரோக்ரஸ் கார்டு கொடுக்கும் போது தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்கே வைப்பாங்க. இவர் வந்து எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகல உடனே ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாரு. வச்சுட்டு என்ன சொல்றாரு, பேரண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணும், இந்த மாதிரி ஒரு பெற்றோர் வந்து என் மேலே தப்பா பொய்யான புகார் கொடுத்துருக்காங்க, அந்த அம்மாவே கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டு திருப்பி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அந்த அம்மாவுக்கு நான் இவ்வளோ பணம் கொடுத்துட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்றாங்க தெரியல. பணம் அந்த மாதிரி வாங்குனீங்களா? இல்ல சார், நான் திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு காரணமே என்னன்னா வாங்காத பணத்தை வாங்கினேன்னு எதுக்கு போய் சொன்னாங்க. ஆக்சுவலி முதல்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்புறம் வாபஸ் வாங்குனீங்களா? அந்த கதையை சொல்லுங்க முதல்ல. எதுக்காக நீங்க கொடுத்த அப்புறம் வாபஸ் வாங்குனீங்க? அது வந்து சார் எப்ப பாப்பா தாக்கப்பட்டாங்க? 8ஆம் தேதி டிசம்பர் 8. சரி, எப்ப நீங்க வந்து புகார் கொடுக்குறீங்க? அன்னைக்கே தான் புகார் கொடுக்குறேன். ஏன்னு கேளுங்க, 3 மணிக்கு அனுப்பிடுவாங்க ஸ்கூல்ல இருந்து, 3:30க்கு அனுப்பிடுவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து பாப்பா வந்து இந்த மாதிரி தெரியல, மேக்ஸ் தெரியலன்னு சொல்லுவேன், அவர் அடிச்சிருக்காரு. இன்னும் நான் வந்துட்டு அவர் கொஞ்சம் காம்ப்ரமைஸா பேசியிருப்பாரு போல, வீட்டுல போய் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்ட்டு மிரட்டி இருப்பாரு. அதனால இவ வந்து சொல்லவே இல்லை. அன்னைக்குன்னு பார்த்தா 5 மணிக்கு தான் விட்டாரு. ஃபோன் பண்ணி சொல்றாங்க. நான் கேட்குறேன், சார் பாப்பா படிச்சிட்டாங்களா, முடிச்சிட்டாங்களா, அனுப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைம்மா அவங்க மேக்ஸ் தெரியலன்றாங்க, நான் 5 மணிக்கு தான் நான் விடுவேன் அப்படின்னு சொன்னார். பாப்பா கிட்டே கேட்டதுக்கு, ஆமாம் 5 மணிக்கு தான்மா வருவேன், நான் சார்கிட்ட மேக்ஸ் கற்றுட்டு வரேன்னு சொன்னேன். சரின்ட்டு நாங்களும் போயிட்டு 5 மணிக்கு நான் போல, எங்கள் அக்கா பொண்ணு தான் போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே சார் வந்துட்டு இப்போ பரவாயில்லம்மா கொஞ்சம் பிக்கப் ஆயிட்டா, இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகணும்னு சொல்லிட்டு இப்படி 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 தோல் மேலே தட்டியிருக்காரு. தட்டினோடனே உடனே பாப்பா என்ன பண்ணியிருக்காரு, இப்படி உடம்பு சிலுத்துருக்குறா. சிலுத்தோடனே சரி என்ன அப்படின்ட்டு 2 அடிதாம்மா அடித்தேன், தெரியல என்ன வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. எப்பவுமே வழக்கமாக வீட்டுக்கு வந்தோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிடுவா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு டியூஷன் கிளம்பிடுவா. அன்னைக்குன்னு பார்த்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகலை, எனக்கு உடம்புல ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது, குளிருது, ஒரு மாதிரி ஜுரம் அடிக்குது, எனக்கு முதுகெல்லாம் வலிக்குதுன்னு அப்படின்னு சொன்னான். என்னம்மா முதுகெல்லாம் வலிக்குது, என்ன சரி கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுறதால குழந்தைக்கு ஃபீவர் இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அமைதியாக இருந்தோம். சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு ஊட்டிடணும். வேணாம்மா எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, எனக்கு எதுவுமே வேணாம், நான் டியூஷனுக்கு கிளம்புறேன்னா பேக் மட்டும் அக்காவை எடுத்துட்டு வந்து தர சொல்லு, எனக்கு தூக்க முடியல, முதுகு வலிக்குதுன்னு சொன்னாங்க. ஏன் பேக் மாட்ட முடியல, ஸ்கூல்ல இருந்து வரும்போதே மாட்டிட்டு வரல, அவங்க தான் எடுத்துட்டு வந்தாங்க. சரி ஏதோ குழந்தைக்கு முடியல போலன்னு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் என்ன பண்ணோம், சரி கித்தி நீ எடுத்துட்டு போயிட்டு பேக் டியூஷன்ல குத்துட்டு வரணும்னு, ரொம்ப வலிக்குது, முதுகுலாம் எரியற மாதிரி இருக்குதுமா எனக்குன்னு அப்படின்னு சொன்னோன்னே தான் நாங்கள் பனியனை தூக்கி பார்த்தோம். ட்ரெஸ்ஸை தூக்கி அப்பதான் பாக்குறேன். டியூஷனுக்கு 5 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வந்தா 5:30க்கு நாங்க பாக்குறோம். பார்த்தாக்கா அப்படியே முதுகெல்லாம் ஒரு மாதிரி தடிப்பா ரத்தம் கட்டின்னு இருந்தது. ஆனா கையில தான் அடிச்சிருக்கிறாரா பெரம்பல அடிச்சாரா கண்டே பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ரத்த காயமா இருந்தது. பாப்பா என்ன சொல்ற, எதுல அடிச்சாங்கன்னு சொல்றாங்க. கேட்டா அவங்க கையில தான் அடிச்சாங்க அப்படின்னு சொல்றா. கையில தாமா அடிச்சாரு. என்னடி இப்படி அடிச்சிருக்கிறாரு, எனக்கு அந்த செகண்ட் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே ஒரு மாதிரி நடுக்கமாயிடுச்சு. இப்படி ஆயிருக்குது, எதனா பூச்சி கீச்சி கடிச்சிச்சா அப்படின்னு பார்த்தாக்கா இல்லம்மா சார் அடிச்சாரு. அப்பதான் சொல்றான் எங்களுக்கு. எதுல அடிச்சாரு கேட்டா கையில தான் அடிச்சாருன்னு சொல்லிட்டு உடனே ரொம்ப வலிக்குது, ஃபீவர் வந்துச்சுன்னு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டோம். டியூஷன் கூட அனுப்பல. ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க, டாக்டர் தான் பார்த்துட்டு சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் தான் அடிச்சாரான்ட்டு கன்ஃபார்ம் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, அது அரசு மருத்துவம் தனியார் மருத்துவமனையா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பொன்னேரி. சரி, அவங்க என்ன பண்ணாங்கன்னா சாருக்கு ஃபோன் பண்ணி இது இமிடியேட்டா ஏஆர் போடணுமான்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த சார் நம்பர் கொடுங்க நான் பேசுறேன். அந்த சாரும் வந்து பேசினாரு. இந்த மாதிரி வந்து ஆமாமா நான் தான் அருள்தாஸ் கிட்ட பேசினாங்க, டாக்டர் பேசினாங்க. ஓகே, டாக்டர் லேடி டாக்டர். ஓகே, என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து குழந்தை இந்த மாதிரி அடிச்சிருக்கீங்க கிரியானிட்டு அந்த பேரண்ட் வந்திருக்காங்க, என்ன சார் அப்படி அடிச்சிருக்கீங்க, என்ன தப்பு பண்ணாங்க அந்த குழந்தைன்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி மேக்ஸ் தெரியல அடிச்சேன் தான் மேடம் ஒத்துக்குனாரு, 2 அடி தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லி. 2 அடி அடிச்ச மாதிரி இல்லையே, தொடர்ச்சியா அடிச்சிருக்கீங்க அந்த குழந்தையே சொல்லுது, வாக்குமூலம் கொடுத்துருக்கா, நாங்க வந்து ஏஆர் போட்டோம் நீங்க இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, உடனே என் நம்பருக்கு ஃபோன் மேல ஃபோன் அடிச்சிட்டு இருக்காரு. நான் ஸ்டேஷனுக்கு போற வரையும் அவர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. நான் எடுக்கவே இல்லை அவர் போன.
அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க உடனே அப்படியே வந்து ஏஆர் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க, நீங்க மீஞ்சூர் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா அப்படின்னு. நாங்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டோம். சரி. அங்கே என்ன சொன்னாங்கன்னா, சரிம்மா கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு எழுதிக்கினாங்க. நான் எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுத்த பிறகு நாளைக்கு வாங்கம்மா, இப்போ பொழுது போயிடுச்சு கிளம்புங்க. இன்ஸ்பெக்டரும் பார்த்தேன், அவரும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னாரு. சரின்ட்டு எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வரத்துக்கே நாங்க 11 மணி ஆயிடுச்சு. இரவு 11 மணி ஆயிடுச்சு. சரி. எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து 5:30 மணிக்கு போனோம். எங்களுக்கு ட்ரெயின் கிடைக்காது சார் அங்க மோஸ்ட்லி. 7 மணி ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு. அங்க இருந்து டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மீஞ்சூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ட்ரெயினை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க கம்ப்ளைண்ட் வீட்டுக்கு வரதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. அவங்க கூட அலைஞ்சிட்டு இருக்காங்க. பாப்பாவும் என் கொடுத்து அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க. வேற அவளை கூட்டிட்டு தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஸ்டேஷன்லயும் பார்த்தாங்க, இந்த வீடியோஸ் முதுக பார்த்தாங்க, என்ன இப்படி அடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு மறுநாள் பொழுது விடியுது, கேட்டை திறக்கிறோம், அவர் வராரு. அந்த பிரின்சிபல் வராரு. அந்த பிரின்சிபல் அவங்க வைஃப் வராரு. அருள்தாஸும் அவங்க வைஃப் நிறைமதியும் வராங்க. வந்துட்டு திப்புன்னு ஓடியான்ட்டாங்க உள்ள. கேட்டை திறந்தான், அவ்வளவுதான். யார் தட்டுறாங்கன்ட்டு பார்த்தாக்கா உள்ள ஓடியாந்து உட்காந்துக்கினாங்க. உட்காந்துட்டு ஐயோ சாரிம்மா அப்படிமா எப்படிமா, நாங்கள் ஏமா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், நான் புளியை கரைச்சி கொதிக்க வச்சு மஞ்சத்தூள் போட்டா 10 போட்டாவே சரியாயிட்டு இருக்குமேம்மா, நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லம்மா. அடி வாங்கிட்டு நாங்க 10 அதான் உங்ககிட்ட வந்து நான் ஆலோசனை கேட்கணுமான்னு சொன்னேன். நான் எதுவும் பேசுறதுக்கு இல்லை, தயவு செய்து இது பண்ணிடுங்க, நான் கம்ப்ளைண்ட் குத்துது தான் அப்படின்னு. வாபஸ் வாங்கிடுமா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் வாங்கவே மாட்டேன்னு சொன்னேன். ஸ்டேஷனுக்கு போனேன். 10:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. 11 மணிக்கு நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும்ட்டு போலீஸ் சொன்னாங்க. சரின்னுட்டு உடனே நான் பேசிட்டு உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாம போயிட்டாங்க. வேற எதுவும் உங்களை மிரட்டல எதுவும் செய்யல. காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சார் நல்லவருமா அப்படி இப்படி பொலைட்டா தான் பேசினாங்க. ரொம்ப ஹாஷாவும் அவர் எதுவும் பேச அந்த அம்மா தான் பேசினாங்க. அவர் வந்துட்டு சாரி பாப்பா, சாரிடா பையா அப்படி இப்படின்னு குழந்தைகிட்ட சொன்னாரு. இவன் அமைதியா அப்படியே சோகமாவே இருந்தா, எதுவுமே பேசல. அதுக்கப்புறமா சரின்னுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 1/2 an hour கிட்ட உட்காந்து பேசிட்டு கிளம்பிட்டாங்க. நான் அவங்க கிட்ட சரியா பேசிக்கல. இல்ல மேடம், எனக்கு எதுவும் பேசுற மாதிரி இல்ல, எனக்கு வந்து அதை பார்த்ததுல இருந்து எனக்கு என் குழந்தை நைட் எல்லாம் தூங்கவே இல்லை மேடம், நீங்க என்னன்னா நினைச்சுக்கோங்க, இந்த மாதிரி அடிக்கிறது தப்பா சரியா நீங்களே சொல்லுங்க, நான் உங்களை ஒரு 2 அடி அடிச்சுட்டு 10 போட்டுக்கோங்கம்மா சரியா போயிடும்னு சொன்னா ஒத்துப்பீங்களான்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அவங்க? ஐயோ இல்லம்மா தெரியாத பண்ணிட்டாருமா அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க என்ன பொறுப்புல அந்த பள்ளிக்கூட பொறுப்புல இருக்காங்களா அவங்க? அந்த பள்ளிக்கூட அவங்க வந்து பிரின்சிபல் சார். இவர் வந்து கணவன் மனைவி 2 பேருமே அந்த பள்ளிக்கூட பொறுப்புல இருக்காங்க. கணவன் மனைவி பையன் பொண்ணு எல்லாருமே 4 பேருமே. இப்ப பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ஸ்கூலுக்கு வரதுல அவங்க பொண்ணுமே அப்படிதான் சார் அடிப்பாங்க. அவங்க பையன் எல்கேஜி பசங்களை காதை திருவிட்டு இப்படி தூக்கி டமால் கீழே போடுவாரு. என்னங்க இது என்னமோ ஜிம்னாஸ்டிக்ஸ்? ஐயோ எனக்கே ரொம்ப, ஏன்னா வந்து பசங்களே சொல்லியிருக்கிறாங்க அவர் அப்படிலாம் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி படிச்ச பசங்களே சொல்லியிருக்காங்க பிரியன் சார் இப்படி பண்ணுவாரு அப்படின்ட்டுலாம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட சொல்லி, ஆமா ஆண்டி அவர் அப்படிலாம் பண்ணுவார் பிரியன் சாரும். சரி, நீங்க மறுநாள் காலைல நீங்க போனீங்களா? 10 மணிக்கு போறீங்களா? போனேன். ஸ்டேஷனுக்கு போனோன்னா அவங்க என்ன சார் நான் கேட்டேன், நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க, நாங்கள் வந்து அவங்க சொன்னோன்னா அந்த டைமுக்கு போயிட்டோம். ஆனால் இது குற்றவாளி 2 மணி நேரம் கழிச்சு வராரு. நாங்கள் அவ்வளோ நேரம் அவருக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்தாதான் விசாரணை நடக்குமா. அந்த அளவுக்கு அப்ப போலீஸ் வந்து அவங்க பிரஷர் பண்ணாங்களா? போலீஸ் பிரஷர் பண்ணாங்களா? வாங்க சார் சீக்கிரம் வாங்கன்னு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாங்க, அவ்வளவுதான். திருப்பி நான் போய் சொல்றேன், என்ன சார் இன்னும் வரல அவரு அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கப்புறமா தான் அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் வந்து போலீஸ்காரங்கெல்லாம் சரி கிடையாது சார். ஓப்பனாக சொல்ல போனால் சட்டமே சரி கிடையாது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதுதான் விசாரணையில் என்ன நடந்ததுன்னா, நான் கேட்குறேன் சார் இது மாதிரி வந்து இதனால அவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாமான்னு கேட்டாங்க. போட்டுருங்கன்னு சொன்னேன். பின்னாடி எதனா பிரச்சனைனா நாங்கள் பொறுப்பு கிடையாதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி சார் நீங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவீங்க? நீங்கள் தானே சார் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு நான் கேட்டதுக்கு, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, இப்போ என்னால் வாபஸே வாங்க முடியாது, நீ வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா நீ ஏன் திரிய வேண்டியது இல்லை, உன் குழந்தையும் திரிய வேண்டியது கிடையாது, நீ வேற ஒத்த பொம்பளைன்னு சொல்றாங்க. ஒரு ரைட்டர் சொல்றாரு, இன்ஸ்பெக்டர்லாம் என்கிட்ட எதுவும் பேசலை. ஒரு ரைட்டர் சொல்றாரு, நீ ஒரு பொம்பளை குழந்தைய வச்சுன்னு இருக்கிற, திரிய முடியாது, உங்ககிட்ட பண பலமும் கிடையாது, ஆள் சப்போர்ட், இப்போ கூட ஸ்டேஷனுக்கு நீ ஒரு பொம்பளையா தான் வந்திருக்க, அதுக்காக சொல்றேன், உன் நல்லதுக்கு சொல்றேன், நீ என்ன பண்ணி கேஸ் வாபஸ் வாங்கிடு, இல்லை அந்த ஆளுக்கு எஃப்ஐஆர் போடுறதா இருந்தாலும் நான் போட்டுடுறேன், அந்த ஆள் உள்ள போயிடுவான், வர பிரச்சனையை நீ தான் சந்திச்சுக்கணும்னு சொன்னாங்க. சரி, இதனால குழந்தை படிப்பு ஸ்பாயில் ஆகுமான்னு கேட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன் குழந்தை படிச்சானா படிக்கலன்னா எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை அதிகாரி சொல்றாங்க.
இப்படியே சொல்றாங்க. எனக்கு என்ன வந்தது, 2 நாளா டைம் கொடுக்க முடியாது, எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீன்னு கேக்குறாரு. எனக்கு வேற வேலை இல்ல, ஒரு கேஸை மட்டும் தான் நான் பாத்துட்டு இருக்கேனான்னு கேக்குறாரு. ஓகே, அவங்க வந்தாங்களா? அப்புறம் என்ன பேசுறது நடந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. எங்ககிட்ட எதுவுமே பேசல சார், அவங்களுக்குள்ளவே பேசிக்கினாங்க. அதுக்கப்புறமா என்ன இன்ஸ்பெக்டர் ரூம்ல கூப்பிட்டாங்க. சரி. அடிக்கிறதெல்லாம் ஒரு இயல்பு தாமா. அவங்க ஒரு 10 பேர் கூப்பிட்டு வந்தாங்க பாருங்க, நாங்களாம் எவ்வளோ அடி வாங்கியிருக்கிறோம் சார். உங்க கதை வேணாம் சார், இந்த மாதிரி அடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு என்னவோ அதான் அவர் மன்னிப்பு கேட்கிறாருலம்மா, நீ வாபஸ் வாங்கிடுமா. அவர் பெரிய ஆளு, அவரெல்லாம் நீ பகைச்சிக்கிட்டீங்கன்னா வாழவே முடியாது, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இப்படி பேசுறாங்க. இப்படி பேசும்போது அப்ப நமக்கு ஒரு போலீஸும் இப்படி பேசுறாங்க, அவர் கூட வந்தவங்க ஆளுங்களும் இப்படி பேசும்போது அப்ப நான் என்ன பண்ண முடியும்? பயந்துட்டு வாங்கிட்டேன். ஓகே சரிங்க சார். ஆனா நான் முழு சம்மதத்தோடவே நான் வாபஸே வாங்கல. பயம், மிரட்டல், அந்த ஒரு காரணத்துக்கோசம் தான் நான் வாபஸ் வாங்கினது. வாபஸ் வாங்கிட்டு நான் நான் கிளம்பிட்டேன். அந்த ஆளுகிட்டையும் எதுவும் பேசல, யாருக்கிட்டையும் ஒன்றும் பேசல, நான் கிளம்பிட்டேன். கிளம்பிட்ட பிறகு அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா ஒருத்தவங்க வந்தாங்க, ஆவடியில இருந்து வந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, அந்த அம்மாவும் தான் இருந்தாங்க, வாபஸ் வாங்கிட்ட பிறகு தான் அந்த அம்மா வந்தாங்க. அவங்க சொல்றாங்க, இது வந்து சார், நீங்க வந்து அந்த குழந்தை ஸ்கூலுக்கு வரும், நீங்க வந்து பசங்கிட்ட எல்லாம் சொல்லி அந்த குழந்தைய ஒதுக்கிலாம் பார்க்கக்கூடாது, இதை அடிச்சாலே வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துரும், இதை தனியா தான் ஒதுக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, அடிச்சதை டீச்சருங்க கிட்ட பசங்க கிட்ட எல்லாம் வெளிப்படுத்திக்க கூடாது அப்படின்னு வர சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் வெளியில வந்துட்ட பிறகு ஒரு ஆள் வந்துட்டு சொல்றாரு, பைக்ல வந்தாரு, ஏமா என்ன நீ அருள்தாஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிற, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, கல்வி தந்தை அவரு, அவர் எவ்வளவு பேருக்கு நல்லது செஞ்சிருக்கிறாரு, அவரே தூக்கி நீ உள்ள வச்சிருக்கனா உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இரு நீ தனியா தானே ஸ்கூலுக்கு வருவ, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. யார் அவரு சொன்னவர்? யார்? இவரோட ஆள் தான். ஓஹோ, இவரோட ஆள் தான். அவரோட போட்டோவும் நான் வச்சிருக்கேன். இவர் கூட வந்து மிரட்டினவங்க எல்லாரோட போட்டோவே என்கிட்ட இருக்கு. அதன் பிறகு பள்ளிக்கூடத்துக்கு பாப்பா போனாங்களா? இல்ல சார், போவே இல்ல. 10 நாள் வந்து அவங்களுக்கு முடியல, உடம்பு ரொம்ப படிப்படி, அது ரொம்ப நீங்களே பாத்துருப்பீங்க. எடுத்த அந்த காப்பீஸ்லாம் வச்சிருக்கீங்களா? டாக்டரோட இதெல்லாம் இருக்கா? ஏஆர் காப்பி வச்சிருக்கேன், எஃப்ஐஆர் காப்பி வச்சிருக்கேன், அவங்கள அடிச்ச அந்த போட்டோ காப்பியும் வச்சிருக்கேன், வீடியோஸும் இருக்கு. இல்ல மருத்துவருடைய மருந்துகளுக்கு அந்த சீட்டுகள்லாம் வச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். அதெல்லாம் சாப்பிட்டதுக்கான இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். அவங்க ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் தான் சார் கொடுத்தாங்க, அது போடுங்க, பெயின் கில்லர் மட்டும் தான் கொடுத்தாங்க, அது மட்டும் தான் நாங்க போட்டோம். அதுக்கப்புறமா நான் ஒரு ஆயில்மெண்ட் கடையில இருந்தது அந்த ரத்த காயத்துக்கு போறதுக்கு, அதுக்கு மெடிக்கல்ல இந்த மாதிரி காமிச்சு வாங்கினேன் நான், அதுக்கு இருக்கா என்னன்ட்டு. அவங்க டாக்டர் சொன்னாங்க, இந்த மருந்து வாங்கி போட்டுக்கோங்க சரியா போயிடும். இப்ப மீண்டும் ஏதாவது புகார் கொடுத்துருக்கீங்களா? என்ன பண்ணீங்க? திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். ஏன்னா இவரு எந்த ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் கொடுக்கல, நான் கலெக்டர் ஆபீஸ்ல போய் கொடுத்துட்டேன். அவங்கள வந்து சரிமா ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் வரையுமே அவர் சுதந்திரமா சுத்துறாரே ஒழிய அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்களா எடுக்கலையா ஒண்ணுமே தெரியல. நான் அந்த 10 நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புனேன் பாருங்க, அப்பதான் திருப்பி ரீகம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவர் மேல. ஏன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். நான் வந்துட்டு சாயந்தரம் போய் கூட்டிட்டு வரதுக்கு போயிருந்தேன், எக்ஸாம் அன்னைக்கு, ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு தான் போனாங்க, அதுக்கப்புறம் போல. அப்போ ஒரு பேரண்ட் கூப்பிட்டு, இந்த பாப்பா தானே நாங்கள் வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்தோம், எனக்கு வாட்ஸ்அப்ல வந்ததே தெரியாது அது வரையுமே. அனுப்பம்பட்டுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, பொன்னேரிக்குன்னு ஒரு ஊர்ல ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்ல ஃபுல்லாமே அந்த வீடியோ பரவி இருக்கு. எனக்கு தெரியல. தெரிஞ்சவொன்னே அதுக்கப்புறமா அவங்க சொல்லணும், என்ன வீடியோ ஏது வீடியோன்னு கேட்டோன்னு, என்னம்மா உங்க பாப்பா அடிச்ச வீடியோ தான் இப்போ இதுவாயிருக்குது அந்த ரத்த தழும்போடு அப்படின்ட்டு சொன்னோன்னே, என்ன ஆச்சு கேஸ் வாபஸ் வாங்கிட்டீங்களாமே, என்ன சார் ஏதோ பணம் கொடுத்துட்டாரா அதனால வாபஸ் வாங்கினீங்களா, இது மாதிரிலாம் கேள்விப்பட்டோம், உண்மையான்னு கேட்டாங்க. பணம் வாங்கினேன் நான்லாம் எதுவுமே வாங்கலைங்க, இப்படியே தான் சொன்னேன். 1 ரூபா கூட நான் வாங்கலை. ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஏற்பட்டிருக்குது, நான் பணம் வாங்கி சாப்பிட்றதுக்கு அதுக்கான ஆளா நான் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு அந்த மாதிரி பணமும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, என் குழந்தைய அடிச்சு அவன் சாவே அடிச்சு போட்டுட்டு இருப்பான், அவன் இப்படிதான் சொல்லி திரியிறானான்னு சொல்லிட்டு நான் திருப்பி கோவத்தோட மறுநாளே போய் கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். கலெக்டர் ஆஃபீஸ் என்ன சொன்னாங்க? அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தாங்களா? அக்னாலஜ்மெண்ட் எதுவும் கொடுக்கல சார். வெறும் அந்த யாரு கலெக்டரோட பிஏவா யாரோ ஒருத்தர், அவரு தான் வாங்கினாரு அந்த இது கூட. கலெக்டரை நாங்க பார்க்கவே இல்லை, கலெக்டர் கிட்ட மனுவும் கொடுக்க முடியல. செங்கல்பட்டு கலெக்டரா இல்ல காஞ்சிபுரம் கலெக்டர் போனீங்களா? திருவள்ளூர் கலெக்டர் போனீங்களா? திருவள்ளூர் பிரதாப். ஓகே. இப்போ அவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்தாங்களா பார்க்கலையா, அந்த லெட்டர் எல்லாம் போச்சா என்ன ஏதுன்னு அவங்க கைக்கு எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு ஒத்தப்போ அவன் அந்த ஆளு என்னன்னா, ஒரு பொம்பளை அவ என்ன பண்ணிடுவான்ற மாதிரி எல்லார்கிட்டயும் பேச, நான் வந்து மனநல பாதிக்கப்பட்டிருக்கேன்னா அதனால இந்த பொம்பளை திருப்பி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது,
பணம் வாங்கிட்டு பைத்தியம் அது பணமும் வாங்கிச்சு திருப்பி அவன் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்ட்டு போலீஸ்காரங்க சொல்றாங்க நான் மனநல பாதிக்கப்பட்டிருக்கேன்னுட்டு. இப்படி சொல்லும் போது அப்ப நான் என்ன சார் பண்ணுவேன்? நானு நீங்களே சொல்லுங்க. நான் உண்மையிலே சொல்றேன், எல்லாருமே வந்து ஈரம் உள்ள நெஞ்சா இருந்தா இந்த மாதிரி ஒரு நடந்ததுக்கு நான் இப்ப எனக்கு என் குழந்தைக்கு நான் போராடல. நான் என் குழந்தைக்கு நடந்த மாதிரி மற்ற குழந்தைக்கு நடக்க கூடாதுன்ட்டு தான் நான் இப்ப இந்த போராட்டத்துக்கே நான் வந்தது. நான் இப்ப நான் சொல்றேன். கடைசியா இப்ப கலெக்டர் ஆபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க நீங்க? பாப்பா 17ஆம் தேதி எக்ஸாமுக்கு போனாங்க, மறுநாளே தான் போனேன் நான். இல்ல கலெக்டர் ஆபீஸ் போனது சொல்றேன். கலெக்டர் ஆபீஸ்க்கு தான் சார் 18ஆம் தேதியே போனேன். ஓகே, இப்ப பாப்பா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல, ஆனா அவங்களோட சர்டிபிகேட்ஸ் மற்றதெல்லாம் கொடுக்க மாட்டேன்றாரு அவரு. சாதி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ் எல்லாமே அங்கதானே இருக்கும் உங்களுக்கு. கொடுக்க மாட்டேன், கொடுக்க முடியாது, சட்டத்திலே இடம் கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா நீங்க டிசி வந்து கொடுங்க, கம்ப்ளீட்டட் 5th கம்ப்ளீட்டட் போட்டு கொடுங்க, இப்போ வேணாம் எக்ஸாம் முடிஞ்சோன்னு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல சட்டத்திலே இடம் கிடையாது, என்னால கொடுக்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்றாரு. சைல்டு வெல்ஃபேர்ல வந்து அவங்களே கேட்குறாங்க சார். அவங்க என்ன தனியா வந்து விசாரிச்சாங்க, திருப்பி ஸ்கூல்ல போயிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிக்கும் போது என்ன எதுக்கு திருப்பி ஸ்கூல் ஆண்ட கூப்பிடணும்? என்னதான் நீங்க விசாரிச்சிட்டீங்க, பாப்பாவையும் வீட்டுக்கு வந்து விசாரிச்சிட்டீங்க, ஸ்கூலுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டு விசாரிங்க? காம்ப்ரமைஸா பேசுறதுக்கு அவருக்கு ஃபேவரா பேசுறாங்க. அங்க வந்துட்டு சார் தான் சொல்றாரு இல்லாம இவ்வளவு தொலைவு படிக்கட்டும், குழந்தை எஜுகேஷன் ஸ்பாயில் ஆக வேணாம், 3 மாசம் வேஸ்டா போயிடும். சார் நான் அனுப்பிட்டு தான் இருந்தேன், ஒரு நாள் அனுப்பினேன் 17ஆம் தேதி. இவர் எதுக்கு பணம் கொடுத்துட்டேன்னு எதுக்கு சார் போய் சொல்லணும்? நான் கேட்டேன். வாங்காத பணத்தை வாங்கினேன்னு எப்படி சொல்லுவாரு அவரு? அப்படி அவர் சொன்னாருன்றதுக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கா? அவர் தான் சொன்னாருன்ட்டு எல்லாருமே சொல்றாங்க சார். நான் ஒரு லேடினா வந்து 2 லட்சம் வாங்கிட்டேன்னு சொன்னாங்க, இன்னொருத்தவங்க சொல்றாங்க 5 லட்சம் கொடுத்தாருனாமேன் அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க சொல்றாங்க. அது இப்போ எப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸுக்கெல்லாம் போயிட்டு இந்த நியூஸ் பாலிமர் நியூஸ் அதுலலாம் வந்தது பாருங்க, அதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க 5 லட்சம் கொடுத்தாராம். என்ன செய்திகள்லாம் வந்திருக்குது நீங்க சொல்ற செய்தி? பாலிமர்ல தான் சார் பார்த்தோம் நாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜெயா நியூஸ், ஜெயா பிளஸ்ல வந்தது. அதாவது நீங்க இந்த மாதிரி புகார் கொடுத்தது, பாப்பாவை அடிச்சிட்டாங்கன்ற புகார் வந்திருக்காது அதுல? ஆமா. ஓகே. இந்த பாலிமர் நியூஸ்ல என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க, யாரோ தூண்டுதலின் பேரில் தான் வந்துட்டு இவங்க புகார் கொடுத்திருக்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. இவரும் பேசியிருக்காரு. இவரும் பேசியிருக்காரு. யாரோ தூண்டி தான் இந்த அம்மா பேசியிருக்காங்க, யாரோ தூண்டல, இது பண்ணல. இவர் வந்து இது மாதிரி காசு கொடுத்துட்டேன் அதனால தான் வாபஸ் வாங்கிச்சேன். அவங்க அந்த பேரண்ட் கேட்குறாங்க, ஏமா இன்னைக்கு உன் பொண்ணு வந்து அடிச்சிட்டாருன்ட்டு நீ கேஸ் வாபஸ் வாங்கிறதுக்கோசம் பணம் வாங்கிட்டேன், நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று செத்தே போயிருந்தா கூட இப்படிதான் பணத்தை வாங்கிட்டு நீ பாட்டுன்னு இருப்பியான்னு கேட்குறாங்க ஒரு மாதிரி. அப்போ நமக்கு வந்து எந்த அளவுக்கு என்ன ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டார் அவரு. குழந்தை 10 நாளா தூங்கவே இல்லை சார், அந்த அடி பட்டதுல இருந்து. உண்மை பார்க்கும்போதே கொடூரமா இருக்காது. எழுந்து சார் நான் டேபிள்ஸ் சொல்லிடுறேன் சார் அப்படின்ட்டு சொல்றா அவ. அப்ப எந்த அளவுக்கு அந்த ஆள் மிரட்டி இருப்பாரு பாருங்க. உண்மையில அந்த ஆள் கையில மாட்டினாரா நல்லா அடிக்கணும் தான் எனக்கு தோணுது எனக்கு. ஆனா அவர் 10 பாடி கார்டோட தான் வருவாரு, தனியா நடமாட மாட்டாரு. நல்லா நாக்கு பிடிங்கிற மாதிரி மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, இல்ல கவர்மெண்ட் ஏதாவது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எனக்கு தெரியல சார். ஓப்பனா சொல்ல போனா ரொம்ப ஒரு விரக்தியிலையும் ஒரு அழுத்தத்திலையும் வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பொம்பளை என்ன பண்ணிடுவா, அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வாய்ஸ் ரெக்கார்டு கூட என்கிட்ட இருக்கு. பைத்தியம் அது, அந்த பொம்பளை பைத்தியக்காரி, மனநல பாதிக்கப்பட்டிருக்கா. புருஷன் விட்டுட்டு போனா பொம்பளைங்களால வாழவே முடியாதா? சிங்கிள் பேரண்ட்னாலே வந்துட்டு நான் சொல்லிதான் சார் சேர்த்துருக்கிறேன். குழந்தைக்கு ஃபிக்ஸ் வரும், அவளுக்கு வந்து ப்ரீமெச்சூர் பேபி எல்லாம் சொல்லியிருக்கேன். சிங்கிள் பேரண்ட்ன்றது அந்த ஆளுக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அதுதான் நான் சொல்லுவேன். ஒரு பொம்பளை என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க? அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும் சார், அவ்வளவுதான் சார் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கூல்ல மட்டும் நடக்கல, தெரியாம நிறைய ஸ்கூல்லயும் நடக்குது. நான் அதுக்கெல்லாம் நான் அவ்வளோ பதறுவேன். நான் அந்த ஒவ்வொரு குழந்தைங்க செத்துடுறாங்க, அதுக்கெல்லாம் எவ்வளோ நான். நீங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்டர் போய் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதா? ஒரு எம்பி போய் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதா? யாருமே சார், எனக்கு யாருமே தெரியாது சார். ஓகே 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 ஓகே. அந்த ஊருக்கு நான் வந்து 4 வருஷம் தான் ஆகுது. அது கூட என்னோட வீடு கிடையாது, சொந்த வீடு கிடையாது, என் வாடகை வீடு, எங்க அக்கா வீடு. அதுலதான் நான் இருக்க கூட அவங்க கூட.
ரைட். ரொம்ப வழிகளை வந்து பகிர்ந்துருக்கிறீங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு நீதி வந்து கிடைக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு இது முறை என்னன்னா வந்துட்டு மத்த குழந்தைங்களுக்கும் அடிச்சது வந்து வெளியில வரணும். சில உண்மைகள்லாம் நிறையவே இருக்கு அவர் மேல இருக்கிற புகார். அந்த புகார்ல வெளியில வரணுன்றதுக்கோசம் தான் நான் இந்த மீடியாவுக்கு வந்தது. வாயை பொத்திட்டு அடிச்சிருக்காரு. வாயை பொத்து, நீ வாய் கத்துறது வெளியில கேட்கக்கூடாது, மற்ற கிளாஸுக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்திட்டு அடின்னு அடிச்சிருக்காரு. வாயை பொத்துன்னு இருக்காரு. தண்ணி கூட குடிக்க விடல அந்த குழந்தைய. சார் எரியுது சார், விட்டுருங்க சார் சொல்லியிருக்கா. பெரம்ப தான் எடுத்தாராம் ஃபர்ஸ்ட் அடிக்கிறதுக்கு. சார் ஆல்ரெடி நீங்கள் அடித்ததே பட்டாக்ஸில் அடிச்சிருக்காரு போல், அதுவே வலிக்குது சார், என்னால் முடியல, பாத்ரூம் கூட போக முடியல சார், கஷ்டமாக இருக்குது பேண்டிஸ் கட்டிட்டு உட்காந்து, நீங்கள் இப்போ திருப்பி கொம்பில் அடிச்சிங்கன்னா என்னால் முடியாது சார் சொல்லியிருக்கா. அதனால கையில் தான் அடிச்சிருக்காரு இந்த வாட்டி. வாயை பொத்து, தண்ணி குடிக்கக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, அடின்னு ஆனால் வந்து அது ஒரு அடி 2 அடி இல்லை சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எப்படி அடிச்சிருக்காரு. ஒரு தப்பு பண்ணிட்டு குற்றங்களுக்கோசம் உள்ள ஜெயிலில் போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. அப்ப என்ன பண்ணணும் அந்த ஆளை சொல்லுங்க. ஒரு தாயினுடைய அந்த வழியை புரிஞ்சுக்க முடியுது. பார்க்கலாம், பெருந்து பார்க்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்னு.